வெல்கம் டு சுகன்யா வித் நேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு மீனும் நண்டும் வாங்கியிருந்தோம். அதை தான் இன்றைக்கி எங்கள் அப்பாவோட சமையல் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நண்டு தான் வந்துட்டு செய்ய போகிறோம். இப்போ எங்கள் அப்பா என்னென்னலாம் செய்கிறாருன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோம் உரிச்சு. இது வந்துட்டு இப்போ இஞ்சி ஆடு வெட்டிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு பச்சை மிளகாவும் வெள்ளை பூண்டும் இருக்குது. நான் உங்கள்கிட்ட எல்லாமே வெட்டிங்க நான் வச்ச பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திங்ஸ் தேவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இருக்கா இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நண்டு வந்துட்டு கழுவி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகு போட்டுக்கலாம். 10 கிராம் மிளகு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. சோறுக்கு தண்ணி ஊற்றி கொதிச்சாச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். இப்போ தக்காளி போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ சூப்பர் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது வந்துட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா ஆற வச்சு நல்லா இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்துட்டு பொரிக்கிறதுக்காண்டி மசாலா போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம மறந்துட்டேன் சொல்ல, கொத்தமல்லி வந்துட்டு போட்டிருந்தோம், அது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நல்லா இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி அப்படியே ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குழம்பா வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கிடலாம். அப்படி எனக்கு கொஞ்சம் கட்டியாக இந்த மாதிரி கிரேவி பண்ணி இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நாங்கள் போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். 15 நிமிஷம் நல்லா நண்டு வந்துட்டு வேகணும். ஓகே, இப்போ நல்லா நண்டை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓடோட கலர் வந்துட்டு மாறும் ஆரஞ்சு கலரில். ஓகே, இந்த வரேன் விழுக்காம நான் விடவே மாட்டேனே. இப்போ
வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு காமிக்க போகிறேன். சாரி சார், முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதான் வரது. பொண்ணோட ப்ளவுஸுக்குள்ள கொஞ்சம் காசு. லீகாருக்கு ஒரு ஓப்பன் ரயில்வே டிக்கெட். அட்டாப்சி ரிப்போர்ட் படி இறந்து போன நேரம் 9ஆம் தேதி ராத்திரி 11 மணி அளவு. சுடுது. இவங்க கட்டியிருந்தது. நோ செக்ஸுவல் அசால்ட். எதுவும் திருட்டு போகல. மாளவிகாவோட அப்பா ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட். சூப்பரா இருக்கு. அதனால நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. ஐயோ மணி இவ்வளவுதான் ஆச்சு. பிரஸுக்கு முதல் கொலையை பத்தி எதுவும் தெரியாது. ரெண்டு சாப்பிட்டு காமி. ஐஸ் வாட்டர் குடிக்கவா? எதுக்கு மாத்தீங்க? சூப்பரா இருக்கு फ्रेंड्स. இறந்து போன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you bye. அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். பை பை.